வந்து வாழ்க்கை பற்றிய புரிதல்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அறிஞர் பட்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறதா சொல்றார். முதல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் பல்வேறு காரியங்களை செய்து காட்டுபவர். அவங்க வந்து ஒரு சிலர் தானாம். இரண்டாவது வகை பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் செய்து காட்டும் செயல்களை காண்பவர் பலர். அவங்க இரண்டாவது வகை. மூன்றாவது வகை பார்த்தோம்னாக்க, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமலேயே இருப்பவர் அநேகர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நமக்கு அறியாமை போகணும் அப்படின்னா விழிப்புணர்வு இருக்கணும். விழிப்புணர்வு இருக்கணும்னா பல விஷயங்கள் நம்ம கேட்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்வில் வாழ்க்கையில குருஜி மித்ரே சிவா அவர்கள் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க, வழங்க போறாங்க. நேர்களுடைய என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன விளக்கங்கள் தராங்கன்னு பார்க்கலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வணக்கம். இது உங்கள் அபிமான வானவில் வாழ்க்கை சீசன் 2. வாரந்தோறும் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வாழ்க்கையை பற்றிய ஏராளமான கேள்விகளுக்கு அற்புதமான எளிமையான விளக்கங்கள் தரக்கூடிய நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் பதில்களை அளிப்பதற்காக தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் குருஜி திரு மித்ரே சிவா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த வாரம் உங்களுடைய பிரதிநிதியாக வாழ்க்கையை பற்றிய ஏராளமான கேள்விகளை கேட்பதற்காக மனிதநேயம் IAS அகாடமியை சேர்ந்த மாணவிகள் வந்திருக்காங்க. வாருங்கள், அவர்களுடனும் அவர்களுடைய கேள்விகளுடனும் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். வணக்கம். வணக்கம். இந்த வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை என்பதே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறார். இது நமக்கு அந்த புரிதல் இல்லாதனால நம்ம வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான நிறைய இளம் பெண்கள் வந்திருக்காங்க. அதுவும் IAS அகாடமியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு குரூப்பை சந்திச்சதில்லை. உங்களை எல்லாம் இந்த இந்த வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க பார்த்தா ரொம்ப ஆர்வமாக நிறைய கேள்விகளோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் குருஜி, என் பேர் பிருத்வி. இப்போ மேரேஜ் அப்படின்னு வரும்போது வீட்டில் வந்து ஸ்டேட்டஸ், அது எப்படின்னா ஜாப், சேலரி ஈக்குவலாக இருக்கணும், எஜுகேஷன் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்குறாங்க. அது வந்து கரெக்டா இல்லை அது அவசியமா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. இந்த கேள்வி கேட்கும் போதே அவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுதான் கேட்குறாங்க. ஓகே, பணம் இருக்கா அவர்கிட்ட, காசு இருக்கா, செல்வாக்கு இருக்கா அப்படின்னா பணம் மட்டும் இருக்கும். நீங்கள் பணம் மட்டும் உங்கள் பேங்க்கில் இப்போ 100 கோடி ரூபா இல்லை 5 கோடி ரூபா நான் போட்டுட்டா உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஓகே, வாழ்க்கைங்கிறது பணம் மட்டுமே இல்லைம்மா, அதில் நிறைய இருக்குது. லைஃபுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் பணம் மட்டுமே வச்சு ஒரு திருமணத்தை முடிவு பண்ணவே கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் இதை ஓப்பனாகவும் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லாமல் செய்வாங்க. அதாவது கல்யாணம் பார்க்குறதே, பொண்ணு பார்க்குறதே எப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அந்த ஸ்டேட்டஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வெளியில செக் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க, நீங்க பார்த்து உங்களுக்கு போடுறத போடுங்கம்பாங்க. அவன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்து பேசுறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை மட்டுமே வைத்து ஒரு திருமணத்தை முடிவு பண்றது முட்டாள்தனம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. அது சந்தோஷத்தை சார்ந்தது, விருப்பம் சார்ந்தது. உங்க விருப்பம், வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில அடுத்த 40-50 வருஷம் ஒருத்தரோட நம்ம வாழ போறோம்னா நம்ம லைஃபை நம்ம எப்படி கொண்டு போக போறோம், எனக்கு என்ன விருப்பு வெறுப்புகள் என்னென்ன இருக்கு, நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் நான் சொல்றதை விட அன்பு இருக்கணும். முதல்ல ஒரு அன்பான கணவர் வேண்டும், ஒரு அன்பான மனைவி வேண்டும். அன்பு அப்படின்னா அகைன் அது என்னன்னே நிறைய பேருக்கு தெரியல. அன்புன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட இருந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்
அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்குது. இந்த பொண்ணுகிட்ட இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்னு அந்த பையன் எதிர்பார்க்கறான். இப்ப இந்த உயிர் வந்து இதுகிட்ட இருந்து என்னத்தை வாங்கலான்னு பாக்குது, இந்த உயிர் இதுகிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு பாக்குது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த உயிர் வந்து இதுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பையன் பார்த்தால், ஒரு பெண்ணாக இருப்போல் நான் இவரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன், இவர் மேல எனக்கு உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா இவருக்கு நான் என்ன கொடுக்கலாம், நான் என்ன கொடுத்தா அவர் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு. அவர் சந்தோஷமா இருந்தா அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரா? எஸ் ஆர் நோ? அது நடக்கும் தானா? நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பெண்ணு பார்த்தா, நான் என்ன கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆண், ஒரு அன்பான ஒரு ஆணாக இருந்தா, அதுதான் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். பணமோ அல்லது சொத்தோ உங்களை வந்து வாழ்க்கைக்கு அது மட்டுமே போராது. நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். பணமே வேண்டான்னு நான் சொல்லல. பணம் மட்டுமே பத்தாது, அதுல அன்புங்கிறது இருக்க வேண்டும். பல விஷயங்களை நீங்க பார்த்துத்தான் ஒரு திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும். ஐயா, அந்த இடத்துல இப்போ பார்வையாளர்களுடைய பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நான் ஒரு பிள்ளையை, இப்ப ஒரு பெண் குழந்தையை பெற்ற தகப்பன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் குழந்தைக்கு நான் பார்க்கும்போது என்னுடைய குழந்தை நான் நல்லா வளர்த்தி இருக்கிறேன், சோ அது நல்லா வாழணும் இல்லையா? சோ நான் இப்ப எதை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? ஒரு தகப்பனா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த கேள்வி, அப்ப வந்து இவரு எதை பார்த்து கொடுக்கணும்? அப்ப வந்து யாரா இருந்தாலும் கொடுத்துடலாமா? வேலை இல்லாதவங்க கொடுக்கலாமா? எதை பார்த்து பெண் கொடுக்கணும்? நீங்க திருமணம் எப்படி பண்ண வைக்கணும்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியே வச்சுட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பையனுடைய குணாதிசயங்களை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த பையனை பத்தி நல்லா விசாரிக்கணும். இது யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு போகக்கூடாது. அந்த பையன் எப்படி, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் நிச்சயமா பார்க்கணும். அதுக்கு மேல அவங்க குடும்பம் எப்படி வாழ்ந்துருக்குது, அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து கண்டிப்பா அதெல்லாம் விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரிக்காம ஒரு பொண்ணை கொடுக்கவே கூடாது. அதுக்கு மேல நிறைய பேர் ஜாதகம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க, அஸ்ட்ராலஜி பத்தி பேசுவாங்க. இந்த அஸ்ட்ராலஜி அப்படி அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அஸ்ட்ராலஜினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ பியூர் சயின்ஸுங்க. இது வந்து நம்பிக்கையின் சார்ந்த விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். அந்த காலத்துல கண்டுபிடிச்ச விஞ்ஞானம். கிரக அமைப்புகளை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் வந்து பதிவுகளாக உள்ள போய் உட்காருது. அதைத்தான் கர்ம வினைன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பை இட் செல்ஃப். ஸோ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய கர்ம வினைப்படிதான் அந்த பிறப்பே ஏற்படுகிறது. ஓகே, அதோட பதிவுகள் தான் ஜாதகமாக கணிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இப்ப நீங்க பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து பிறக்கிறீங்க, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இப்ப இட்லி தோசை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பரம்பரையில வந்திருக்கிறீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு வேற ஒரு ஃபுட்டை கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. இப்போ அதே இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்க. அவங்க பூராம் பாம்பு தேளுன்னு சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இட்லி தோசையே பிடிக்காது. அதுதான் அவங்களுடைய கர்மா. ஏன்னா அந்த வினைப்படி அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு உணவு பழக்கம் இப்படி இருக்குன்னா எல்லா பழக்கமும் அதை சார்ந்துதான் இருக்கும். சோ நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் நான் ஒரு பிறப்பை எடுத்து வந்திருக்கிறேன். இது எல்லாமே அந்த அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸுக்குள்ள அது இருக்குது. சோ அதை வந்து சரியாக ஃபர்ஸ்ட் கணித்திருக்க வேண்டும். அதை சரியாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தால் அவரிடத்துல கன்சல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணணும் அதை. ஏன்னா உங்களுக்கு கர்ம வினை பத்தி தெரியாது. அந்த முழு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அது தெளிவாக புரியும். சோ அதை கண்டிப்பா பார்க்கணும், சரியான ஆளிடத்தில் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வியாபார நோக்கத்தில் இருக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான ஒரு மனிதரிடத்தில் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம நேரடியாக நீங்க ஒரு கலந்துரையாடல் மூலியமா அவர்கள் பணம் மட்டும் பார்க்காமல் மற்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்து செய்தால் உசிதமான. அப்போ ஒரு நல்ல குணம் பொருந்திய ஒரு வரனையோ அல்லது மகளையோ பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் திருமணம் ஏற்பட்டாலும் கூட அதற்கப்புறம் நல்ல வளர்ச்சி தான் இருக்கும் அப்படிங்கிறது நாங்க ஒரு அனுபவத்துல கூட அதை நம்ம பார்த்து சொல்ல முடியுங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் மேல அன்புங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டால் எப்பேற்பட்ட கோளாறான ஒரு பார்ட்னரா வந்தா கூட சரியாயிடும். சோ அந்த அன்புங்கிறது இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ் ஐயா, அதை தொடர்ந்து அதுலயே ஒரு கேள்வி அவர்களுக்கு கிளம்பின கேள்விதான். ஜாதகம் பார்த்துன்னு சொன்னீங்க. சப்போஸ் இது வந்து இருவர் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டால் இது எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன விளக்கம். விருப்பப்பட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க, அங்க கேள்வியே கிடையாது. அன்பு வந்து விட்டால் அது முடிஞ்சு போச்சு, எதுவுமே வேலை செய்யாது. இப்ப நான் ஒருத்தர் மேல விருப்பப்படுறதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நான் இவரிடத்திலிருந்து என்ன வாங்கலாம்னு நினைக்கிறது இல்லை, இவருக்கு நான் என்ன கொடுக்கலாம். இந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா
பசங்க விழுந்து விழுந்து லவ் பண்ணுவானுங்க. காலையில 5 மணிக்குன்னா போய் பிக்கப்பு டிராப்பு என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ அந்த கொடுக்கிற தன்மையில இருக்கும்போது அப்படியே ரெக்க கட்டி பறக்கும், எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கும். ஆனா அந்த லவ் பண்ணிட்டு இருந்த முடிஞ்சு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பெண் வந்து நம்மளோட கல்யாணம் ஆயிடுச்சுல, இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி, இது நம்மளோட சொத்தாகி விட்டது. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டோட்டலா சீனே மாறிடும். ஏன்னா இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி தானே. எப்போ நம்மளுடைய சொத்தாக மாறி விட்டதோ இப்போ ஒரு உயிரை பொருள் தன்மையாக மாத்தி விட்டோம், ஒரு உயிரை பொருளா மாத்திட்டோம். அதான் லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கசக்கும். கல்யாணம் பண்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. லவ் பண்ணும்போது அந்த இடத்துல அன்பு ரொம்ப இருக்குது. கல்யாணம் ஆன உடனே அந்த அன்பு போய் இவகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம், நீ என் மனைவி, நீ இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும், நீ என் கணவர், நீ இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ இந்த ரெண்டும் நான் என்ன கொடுப்பதுங்கிறது போய் எனக்கு நீ இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாறும்போது அந்த இடத்துல பலவிதமான பிரச்சனைகள் வருது. மக்கள் இப்போ எல்லாருமே சினிமாவில் வர்றது எல்லாமே உண்மைன்னு நம்புறாங்க. அது ஏன் அந்த மாதிரி அடிமையாக இருக்காங்க, எல்லாமே உண்மைன்னு நம்பிடுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளிவரலாம்? நிச்சயமா தப்புங்க. ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு வெள்ளித்திரை அப்படிங்கிறது, சினிமாங்கிறது பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய தொழிலாகவும் இருக்கிறது. மிக கோடிக்கணக்கான பணம் போட்டு அதை பொருள் போட்டு அதை எடுக்கிறார்கள். மீடியாங்கிறது ஒரு விஷயம், வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ லைஃப்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நீங்க ஐஏஎஸ் அகாடமியில படிக்கிறது மட்டும் கல்வி அல்ல, அல்லது வீட்டில் சொல்லி கொடுக்கறது மட்டும் கல்வி அல்ல, அல்லது சினிமால போய் ஸ்கிரீன்ல பார்க்கறது மட்டும் கல்வி அல்ல, அல்லது தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் கல்வி அல்ல. நமக்கு வாழ்க்கை நம்மளை சுத்தி நிறைய நடக்குது, அதுல சினிமாவும் ஒண்ணு. இது அது மட்டுமே வாழ்க்கை அல்ல, ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க மக்கள், அது மிகப்பெரிய தவறு. எப்பவுமே அந்த காலத்துல ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நம்ம யாரையும் குறை கூற நான் விரும்பவில்லை, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்காகத்தான் இருக்குது. தே வாண்ட் டு கிரியேட் சென்சேஷன். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த டிஆர்பி ரேட்டிங் அப்படி இப்படின்னு இந்த தொலைக்காட்சியில பேசுவாங்க. பிளஸ் மீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொருளாதாரம் ரீதியா போதும், ஒரு படம் சக்சஸ் ஆனாதான் திரும்ப திரும்ப அவங்க படம் எடுப்பாங்க. இது ஒரு வியாபார பொருளாக இருக்குது. பட் ஒரு சில நிறைய நல்ல படங்களும் வருகிறது. உலகத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு வேணுங்கிறதும் இருக்கும், வேண்டாததும் இருக்கும். நாம எப்படி அதை பயன்படுத்துறது, நாம எப்படி நம்ம வாழ்க்கைய காப்பாத்திக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு கத்தி இருக்குன்னா அந்த கத்தியை வச்சு நம்ம காயும் வெட்டலாம், கொலையும் பண்ணலாம், இல்லையா? எஸ் சார். நோ, அதுக்காக கத்தியை குறை சொல்லக்கூடாது. நான் திரைப்படத்தையோ தொலைக்காட்சியோ நான் குறை கூறவில்லை. அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். உலகத்துல நம்ம பழகிறவங்கள சமுதாயத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம வந்து அதை எது நமக்கு வேணும் வேண்டாங்கிறத நம்ம தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. அதுக்கு பின்னாடி சத்தியமா போகக்கூடாது. நிறைய பேரு தொலைக்காட்சியை விட இந்த சீரியலை பார்த்து ரொம்ப சிக்கி போயிருக்காங்க. அவங்க அதை பார்த்து 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 மனநிலை அப்படியே மாறிடும். என்னமோ அதுல வர்றதுதான் மிகப்பெரிய உண்மை, இதுதான் வாழ்க்கையினோட உண்மைன்னே நினைச்சுக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனம். அது ஒரு கதை, ஒரு பொழுதுபோக்கு அம்சமா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பட் அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்த்துட்டு அதை விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது. முதல்ல உங்க வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளவுதான். ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் அதையும் சீரியஸா பாக்குறாங்க. விளையாட்டை ஜாலியா என்ஜாய் பண்றதே இல்லை இப்போ. அங்க பார்த்தா ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுதுங்க. ஒரு விக்கெட் போச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஒரு சீன்ல ஒரு சோக காட்சி வந்தானா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. தே கோ இன்டு டிப்ரெஷன். நிறைய பேர் இந்த தொலைக்காட்சியோ இந்த சினிமாக்களை பார்த்து நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அதோட அதை மனநிலையில வச்சுக்கிட்டு நாம பார்த்தோம், அதுல நல்ல விஷயம் ஏதோ இருக்குது
அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அதை பத்தி ரொம்ப போட்டு மண்டையை போட்டு உடைச்சிக்காதீங்க. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போகணுங்கிறத முறைப்படி உணர்வோடு தெரிஞ்சு வாழ்க்கையை கொண்டு போறதுதான் புத்திசாலித்தனம். அதாவது நமக்கு முன்னால நடக்கக்கூடிய நிகழ்வு, அது நிகழ்வாக இருந்தாலும் இல்ல திரையில பார்த்தாலும் டிவியில பார்த்தாலும், ஒரு தீக்குச்சியை வைத்து தீபமும் ஏற்றலாம், குடிசையும் கொளுத்தலாம். எது சரின்னு படுதோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது வந்து கிடைச்ச விஷயம். அது அதுல இப்போ சினிமா மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரு மணிக்கணக்கா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப்ல. என்னென்னமோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. அதையெல்லாம் நம்பிடாதீங்க. 99% அதுல பொய் தான் இருக்கிறது. நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட, இங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, அங்க அந்த பிரச்சனை நடந்துச்சு. சி, எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் சென்சேஷன். நீங்க சென்சேஷன் ஏதாவது போட்டாதான் பாப்பீங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட சென்சேஷனல் நியூஸ் இருக்குது. சரி, இதை பார்த்துட்டு ஐயோ இது இங்கே கொலை நடந்துருச்சு, அங்க அந்த கற்பழிப்பு நடந்துருச்சு, இங்க இந்த வீட்டுல பத்தி எரியுது, அங்க அந்த ஸ்ட்ரைக் நடக்குது, இங்க இந்த பிரச்சனை நடக்குது. முதல்ல புரிஞ்சுக்கங்க, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடியதோ தொலைக்காட்சியில வரக்கூடிய செய்தி வந்து ஒன்லி 1% தாங்க. ஏதோ எங்கேயோ ஒரு சம்பவத்தை படித்து விட்டு ஐயோ உலகமே கெட்டு கிடக்குது அப்படின்னு உட்காந்து டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பாக்கி 99% நல்லா தாங்க நடந்திருக்குது. அந்த 1% வச்சுக்கிட்டு ஏன் உங்க மைண்டை போட்டு கெடுத்துக்கிறீங்க? இட் இஸ் ஜஸ்ட் 1%. பாக்கி 99% நல்லா தானங்க போயிட்டு இருக்கு. இப்ப என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சு, இன்னைக்கு காலையில இருந்து சென்னை வாழ் மக்கள் ஒரு 1 கோடி மக்கள் ஆனந்தமாக இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டார்கள், சந்தோஷமா ஆபீஸ்க்கு போனாங்க, ஜம்முன்னு இன்னைக்கு வீட்டுல வந்து இருந்தாங்க அப்படிங்கிற நியூஸை போட்டா நீங்க படிப்பீங்களா? போர் அடிக்க மாட்டீங்க, போர் அடிச்சு போயிடும். அதனால அதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் அதை பார்த்து உங்க மைண்டை போட்டு கெடுத்துக்காதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர்பாங்க. இன்னைக்கே அது வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். முடிஞ்சு போச்சுங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. டோன்ட் கெட் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். அதோட நம்ம விட்டுறலாம். ரொம்ப போட்டு அதுக்குள்ள போய் இது பண்ணிக்க தேவையில்லை. ஆனா நிறைய நல்ல கருத்துக்களோட நிறைய விஷயங்கள் வருது, அதை நீங்க பார்த்து புரிஞ்சு எடுத்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட கேள்வி எதை பத்தினா விவசாயத்தை பத்தி. இப்போ வந்து விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேர் முன் வர்றது இல்ல. காரணம் வந்து ஒண்ணு அவங்களுக்கு அதை பத்தி தெரியறது இல்ல, இன்னொன்னு அதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது? அதாவது விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முதல்ல மக்கள் இடத்துல இதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வே இல்லை. அதை வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த நிலை கொஞ்சம் மாறி விட்டது. நிறைய பேர் இப்ப விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல மாறி இருக்காங்க. நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல பார்த்ததை விட இப்போ விவசாயத்தை பத்தி இந்த கேள்வியே வந்திருக்குதே, இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் இந்த கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிருதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த சாப்பாடு நல்லா கிடைச்சிட்டு இருந்தது, நல்ல அரிசி கிடைச்சிட்டு இருந்தது, நல்ல தண்ணி கிடைச்சது, நல்ல காய்கறி நல்ல உணவுகள் கிடைச்சி. எப்பவுமே ஒரு மனுஷன் எப்பவுமே நல்லா கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போது அதை பத்தி கவலைப்பட மாட்டான். இதான் நல்லா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய ஒயிட் காலர் ஜாப் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஓரங்கட்டி வச்சிருவான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை விலைக்கு வாங்கவே இல்லைங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த காலத்துல எல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தண்ணி வந்து நாங்கெல்லாம் பேசிக்குவோம், ஓய்யோ இந்த துபாயில இந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரில அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியை காசு கொடுத்து வாங்குறாங்களாமா அப்படின்லாம் நாங்க பேசுவோம். தண்ணியை போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களாடா அப்படின்னு நாங்கெல்லாம் பேசிப்போம். அப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் அதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு, ஆனா தண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பார்த்தா நம்ம இன்னைக்கு தண்ணி காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நீரை பத்தி பேச ஆரம்பித்து விட்டோம். இப்போ உணவு அந்த காலத்துல இருந்த உணவு வந்து இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. இது போல இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்திரிக்கிறது முட்டாள்தனம். இத பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இளைஞர்கள் படிச்சவங்க இதுக்குள்ள இறங்கணும். இது வேலை வாய்ப்பு இல்லைங்க, நம்ம கிரியேட் பண்ணணும். வேலையை நம்ம போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறத விட, இப்போ உங்க வீட்டுல ஒரு 5 ஏக்கர் இருக்குது, இல்ல 1 ஏக்கர் இருந்துன்னா அந்த 1 ஏக்கத்துல முதல்ல விவசாயம் நீங்க பண்ண கத்துக்கங்க. இது இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், பிள்ளைங்கள்ட்ட ஏற்படுத்தணும். இப்ப நாம சாப்பிடுற சாப்பாடை நாமளே பயிரிட்டு பண்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற விவசாயத்தை பத்தின கல்வியை வந்து ஸ்கூல்ல கொண்டு வரணும்.
இந்த ஸ்கூல்ல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ், பிசிக்ஸ், மேத்ஸ் கொண்டு வர்ற மாதிரி நான் சாப்பிடுற சாப்பாடு எப்படி விளையுதுன்னு எனக்கு தெரியணுமா வேண்டாம்? என் அரிசி எப்படி விளையுதுங்கிறது எனக்கு தெரியணும். நான் சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய் எப்படி வருது, இந்த மண் சக்தி எப்படி எனக்கு இந்த உணவை கொடுக்குது. நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்ததுதான் இந்த உடம்பு. ஸோ இந்த சாப்பாட்டினுடைய அந்த மூலம், இந்த மண்ணு, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின அடிப்படை கல்வி முறையை கொண்டு வரணும். இதை பத்தின விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தும் போது இது எல்லாமே சரியாகிவிடும். இதனால பல பிரச்சனை சால்வ் ஆகுங்க, நிறைய பிரச்சனை. இப்ப மேஜர் சிட்டியில குளோபலைசேஷன்ங்கிற பேர்ல கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு சொல்றது பெரிய சப்ஜெக்ட். இது அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறோம். சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிரௌட் ஆயிட்டே போகுது. யாருக்கும் மூச்சோட கூட காத்து கிடையாது, இடம் கிடையாது. சின்ன சின்ன கிராமத்துல ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப விவசாயத்துக்குள்ள போயிட்டோம்னா இந்த கிராமங்கள்ல செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடும். சிட்டியில இருக்கிற டென்ஷனும் குறைஞ்சிரும். இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இந்த விவசாயம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். படிச்சுட்டு நிறைய பேர் இப்போ அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு, நான் விவசாயம் பண்றதுல பெருமையா நினைச்சு இறங்குறாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. ஏன்னா நம்மளுடைய தொழில் முறை, நான் என்ன படித்தேன் என்பதை பொறுத்து தான் நான் வேலைக்கு போறேன். நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறேன், மிஷின் செய்ய போறேன். கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறேன், சாஃப்ட்வேர் செய்ய போறேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், கட்டடம் கட்ட போறேன். விவசாயம் படிச்சிருக்கேனா, விவசாயம் போறேன். சோ இப்ப வரும் சந்ததியினர், இப்போ ஒரு இளைய தலைமுறையிலேயே விவசாயத்தை இப்ப கேட்கறாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு விவசாய கல்வியை அது ஒரு டிமாண்டட் எஜுகேஷனா கொடுத்தோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த துறைக்கு தான் வருவான். கண்டிப்பாக வருவான். சோ அந்த துறை வளம் பெறும். அதுல அது அந்த அடிப்படை கல்வி முறையில் அது கொண்டு வரணும்னு சொன்னது ஒரு அற்புதமான விஷயம் ஐயா. ஆக இந்த மனிதநேயம் IAS அகாடமியை சேர்ந்த மாணவிகள், பொதுமக்கள் உங்கள் சார்பாக எத்தனையோ சமூகம் சார்ந்த கேள்விகளை இங்கு முன்வைத்தார்கள். அதற்கு நமக்கு புரியும் படியும் ஒத்துக்கொள்ளும் படியும் அற்புதமான பதில்களை குருஜி மித்ரேஷ் சிவா அவர்கள் கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு முறை இதே போன்ற வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில அற்புதமான இந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக கல்வி முறை படித்து கொண்டு நாளைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை, அதுவும் பெண்களாக அத்தனை பேரும் உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதமான கேள்விகள். இந்த எபிசோட்ல உங்களோட இந்த கேள்விகள் பகிர்ந்துகிட்டதுல மிகப்பெரிய ஆனந்தம். மறுமுறையும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இந்த மைண்டுங்கிற இது என்னன்னு உங்களுக்கு தெரியல. இந்த மனம் பத்தின புரிதல் அடுத்த செகண்ட் இது காணாம போயிடும். உடம்பு பத்தின புரிதல் இல்லை, உடல் பிரச்சனை வந்து விட்டது. உடம்பு பத்தின புரிதல் இது காணாம போயிடும். என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை அடைவதற்குண்டான தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு வந்துவிடும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தகரத்தை சின்ன மாற்றத்தின் மூலியமா தங்கமா மாத்திரு. இந்த மாதிரி ஒரு மாற்றம் வெளியில ஒரு உலோகத்துக்கு நடந்தா அது ஆல்கமி. அதே மாற்றம் மனிதனுக்குள்ள நடந்துச்சுன்னா, நமக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்னா அதுதான் ஆல்கமிலேயே சிறந்த ஆல்கமி. தகரத்தை எதுக்கு தங்கமா மாத்தணும்? நம்மளையே தங்கமா மாத்திரலாம். அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் இந்த 2 நாள் நிகழ்ச்சி. ஒரு மரம் இருக்கு, நோய் வந்திருக்கு தெரியுது, லீஃபை பார்த்தா பிரச்சனை அங்க இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு? வேர்ல இருக்கு. அங்க போய் புடிச்சு ஒரு திருப்பினோம்னா மொத்த மரமும் நீங்க ரூட்டை விட்டு மேல போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கருவிகளை மட்டுமே நான் கொடுப்பேன். அந்த டூலை வச்சுக்கிட்டு பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணீங்கன்னா அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சா பாஸ் கொடுக்கும். சாவி கிடைச்சிருச்சுன்னா அல்கமி will happen. இந்த இதுல ஃபாலோ பண்ணி ஐ ஹவ் லாஸ்ட் 20 கிலோஸ். எதுலயுமே ஒரு பெரிய டென்ஷன் எடுக்கிறது இல்ல. எந்த ஒரு விஷயத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறதே இல்ல. இப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு ஃபீல் இருக்கு. லைக் மை மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி blank and I need to learn everything from being a newborn baby. தைராய்டு சுகர் 2 டேப்லெட்டையும் விட்டுட்டேன். ஆனா அந்த சுகர் டேப்லெட் சாப்பிட்டேன்னு ஒரு மாதிரி கண் எரிச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்து அது எதுவுமே இப்ப இல்ல. சாயந்தரம் ஆச்சுன்னா
கண்டிப்பா குடிக்கிற ஆளு. இன்னைக்கு அந்த ஆல்கமி அட்டன் பண்ணதுல இருந்து அதை ஒட்டுமொத்தமா நிறுத்தணும்னு முடிவு பண்ண கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. டோட்டலா அது ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்க எனக்கு புரிய வச்சீங்க இன்னைக்கு இந்த லைஃப்னா என்னது, எப்படி வாழணும். ஒரு கேமுங்க. Can we play the game? Welcome to our game. முன்பதிவிற்கு 9655992559 www.alchemy.in